வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2½ கப்பு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு சால்ட்டு, 1/4 கப்பு கொக்கோ பவுடர், இது எல்லாம் போட்டு சல்லடையில் நல்லா 2-3 தடவை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. 2-3 தடவை சலித்தா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் நல்லா கலந்து வருங்க. நம்ம கையில் கலக்கினா கூட அந்த அளவுக்கு கலக்க முடியாது. சலிச்சிங்கன்னா நல்லா எல்லா இடத்துலையும் பரவும். அதை வச்சுக்கலாம் அந்த பவுடரை. அடுத்தது ஒரு பவுலில் 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு இந்த பிளெண்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா நுர வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நுர வரணும். அடுத்தது எந்த கப்பில் மாவு அளந்தமோ அதே கப்பில் 2 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டையில் போட்டு இதையும் நல்லா பிளெண்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 1/4 கப்பு ஆயில், சமையல் ஆயில் தாங்க, நல்லெண்ணெய் கல்லெண்ணெய்லாம் ஊற்றாதீங்க. கோல்டு வின்னர், உஷா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் ஊற்றிக்கோங்க. அடுத்தது கலக்கி வச்சுருந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் கலக்கணும், தாறுமாறாக கலக்கக்கூடாதுங்க. ஒரே டைரெக்ஷனில் நல்லா கலக்கி எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் பாருங்கள். இந்த பதம் வேணுங்க. அடுத்தது கேக் செய்கிற ட்ரேயில் கொஞ்சம் ஆயில் தடவி நல்லா கொஞ்சம் மைதா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த மாவு அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி 2 தட்டு தட்டினீங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகும். இதை மைக்ரோ ஓவனில் ஒரு 45 மினிட்ஸு வச்சுருக்கோம் செட் பண்ணி. அடுத்தது இதுக்கு ஒரு க்ரீம் ரெடி பண்ணலாம். இதில் விப்பிங் க்ரீம்னு கடையில் கேட்டாவே கிடைக்கும். இதை வாங்கிட்டு வந்து 1/4 லிட்ரு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி நல்லா இதையும் பிளெண்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதிலே சுகர் இருக்கும், நீங்களாம் சுகர் எதுவுமே போட தேவையில்ல. இந்த பவுடரும் பாலும் மட்டும் இருந்தால் போதும். நல்லா பீட் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கெட்டி பதமாக வந்துருச்சு. அப்போ தான் இதை எடுத்து கேக்கில் அப்ளை பண்ண முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்குதுன்னு. அவ்வளோதான், கேக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கேக்கில் ஓரத்தில் ஒரு கத்தி வச்சு எடுத்துவிட்டு கமுத்தினீங்கன்னா பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை கத்தி வச்சு கட் பண்ணால் கூட தாறுமாறாக கட் பண்ணணும். நூல் வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சு இழுத்திங்கன்னா நல்லா கரெக்டாக கட் ஆகுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கேக் கரெக்டாக கட் ஆகிடுச்சுன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. அடுத்தது இதை நாம் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதுக்கு ஒரு சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. சுகர் சிரப்பு ரெடி பண்ணி இந்த கேக்கை வச்சு இந்த கேக் மேலே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி ஊற்றுங்க. நம்ம டெக்கரேஷனுக்கு செரி பழத்தை அங்கங்கே ஒன்று போட்டுக்கலாம். இந்த சுகர் சிரப்பை ஊற்றி நல்லா க்ரீமாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு லேயரை வச்சுக்கலாம். அதில் இதே மாதிரி சுகர் சிரப்பை ஊற்றி க்ரீமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லேயராக வச்சு இருக்கிற எல்லா கேக்கையும் வச்சு லேயராக வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் கடையில் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மி அமௌண்ட்லேயே நம்ம இதை செஞ்சுக்கலாம். அவ்வளோ
அவ்வளோதான், எல்லாமே வச்சாச்சுங்க. எல்லாம் வச்சுச்சு, எல்லாம் கேக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லா லேயரும் வச்சு க்ரீம் எல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது செர்ரி பழத்தை டெக்கரேஷனுக்கு அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சாச்சுங்க. அடுத்தது 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நாங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். மேலே கூட தூவிக்கலாம். நாங்கள் சைடில் தான் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதை ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான் பாருங்கள், கேக் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க, கடையில் இருக்கிற மாதிரியே. பாருங்கள் எவ்வளோ நல்லா வருதுன்னு கேக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.